அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூன் மாசம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. தேவ ரகசியம்னு சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. நாம கேட்ட வரத்தை அப்படியே உடனடியா அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் இன்னைக்கு நைட்டு நமக்கு வருது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நேரத்துல முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால நம்ம வீட்டுல செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த வார்த்தைய மட்டும் நீங்க எழுதினாலே போதும். அது என்ன வார்த்தைன்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல தொடர்ந்து 2 வருஷத்துக்கும் மேலாவே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே 100% ரிசல்ட்ட உடனடியா கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம்னே சொல்லலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுத்த சூட்சமமான நேரம் தான் இது. இப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திர நேரம் ஒவ்வொரு மாசமும் நமக்கு வரும். அதுலயும் இந்த மாசம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் கூடுதல் சிறப்போட தான் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லணும். இந்த நாள்ல இருக்கக்கூடிய அமைப்பு பல 100 வருடங்கள் ஆனாலும் நமக்கு திரும்பி வரவே வராது. அந்த வகையில இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நேரத்துல இருக்கக்கூடிய சிறப்பை பத்தி தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கறனால இந்த வீடியோல நாம டைரக்டா இந்த நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல் வீடியோல இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல பணம் பல மடங்கு சேர்றதுக்கு இத தலகாணிக்கடியில வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன். 2வது வீடியோல கையில இத எழுதி நீங்க கேட்ட வரம் உடனடியா கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை சொல்லிருக்கேன். 3வது வீடியோல நம்ம பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியறதுக்கு இத தடவி பர்ஸ்ல வைங்கன்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன். அடுத்ததா 4வது வீடியோல ரூபாய் நோட்ல யாருக்குமே தெரியாம இத மறைச்சு வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 5வது வீடியோல இந்த வார்த்தைய சொன்னாலே போதும் சுக்கிரவசியம் ஏற்படும்னு சொல்லி சுக்கிரவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன். இந்த 5 வீடியோவோட லிங்கையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஏன் இத்தனை பரிகாரத்தை சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. எல்லாராலையும் எல்லா பரிகாரத்தையும் செய்ய முடியாது. அதே மாதிரி எல்லா பரிகாரமும் எல்லாருக்கும் கண்ணுல படுங்கிறதும் நமக்கு தெரியாது. இந்த நேரத்தை தவற விடாம எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை பரிகாரங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யார் யாருக்கு எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ உங்க வேண்டுதல் என்னவோ அதுக்கு தகுந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது. சரி, இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, நைட் ஷிப்டா இருந்ததுன்னா ஆபீஸ்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே எங்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க ஏதாவது ஒரு பேப்பர், கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், இப்படி எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இது ரெண்டும் இல்லைனா மட்டும் ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளை பெற்று கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரமா இருக்கு. இத பத்தின விளக்கத்தை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த வகையில முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால நம்ம வீட்டுல செல்வ சேர்க்கை ஏற்படுறதுக்கு இந்த நாள்ல நாம எழுத வேண்டிய வார்த்தையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
இந்த வார்த்தைய இன்னைக்கு 6 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். 6 டைம்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல, அதாவது நைட்டு 12:09 இருந்து 12:33 உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும், செல்வ சேர்க்கை உடனடியா ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 6 வரைக்கும், அதாவது 6 வரைக்கும் நம்பரை கவுண்டிங்காக நீங்க போட்டுக்கோங்க. இப்படி கவுண்டிங்காக நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய 6 முறை எழுதுங்க. அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். வேலும் மயிலும் துணை, என் வாழ்க்கையில் செல்வமும் வெற்றியும் மலரட்டும். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். வேலும் மயிலும் துணை, என் வாழ்க்கையில் செல்வமும் வெற்றியும் மலரட்டும். இதுதான் அந்த வார்த்தை. வெறும் 6 முறை மட்டும் எழுதினாலே போதும். இதுவே முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளை உங்களுக்கு முழுமையா பெற்று கொடுக்கும். இந்த வார்த்தையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு முறை முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க. பீரோலையும் வைக்கலாம், உங்க பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல, இப்படி எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.